ஹலோ திரைக்குறள் வியூவர்ஸ், நான் உங்க ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம ஷோட ஸ்பெஷல் கெஸ்டா மூத்த பத்திரிகையாளர் நம்ம உமாபதி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ நாளுக்கு நாள் ஒவ்வொரு பிரச்சனையும் விஜய் அவர்களை பற்றி வந்துட்டே இருக்கு. ஸோ அதில் நம்ம முக்கியமாக பார்க்கணும்னா, நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதில் நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம்னா, நம்ம முதலமைச்சர் அவர்களை பற்றி முட்டாள் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு வார்த்தையை இது பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று பேசின ஆர்ப்பாட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது என்ன இவனெல்லாம் பருத்திவீரனில் ஒரு டைலாக் இருக்கும், இவங்களெல்லாம் உள்ளே போடாமல் வெளியே விட்டிங்கன்னா இப்படி தயார் நடக்கும், இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி. இப்போ ஆதவ் அர்ஜுனா சொன்ன கூற்று இப்போ திமுக நடவடிக்கை எடுக்காது. திமுக இல்லை, ஒரு அரசாங்கம், திமுக தலைவராக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு மாநிலத்தோட முதல் அமைச்சரை ஒருத்தன் அதுவும் அனாமத்து அட்ரஸ் இல்லாதவன், அவன் யாருன்னே, அவன் குடும்பத்தில் அவன் யாருன்னே அவனுக்கே தெரியாது, அவன் எங்கேருந்து வந்தானே அவனுக்கு தெரியாது, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி ஒரு முதலமைச்சரை முட்டாள்னு சொல்கிறான் அப்படின்னா, அதையும் இந்த அரசு பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த அரசு எதையோ அவங்ககிட்ட லாக் ஆகிருக்கு. நான் புரியுது அவங்களுக்கு. இது கேடுகட்ட அரசாகத்தான் பார்க்கப்படும். மக்கள் மத்தியில் மரியாதையெல்லாம் வராது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, புரியுது அவங்களுக்கு. எல்லாத்துக்குமே ஒரு அமைதி காப்பதற்கும் சரி, பொறுமை காப்பதற்கும் சரி, எல்லாத்துக்குமே இருக்குது. இவன் என்னென்னா புரட்சி செய்யணும்னு ஒன்று போட்டான், ஜென்சி புரட்சின்னு. அன்னைக்கே இவனை தூக்கி உள்ளே வச்சுருக்கோம். தேச துரோக குற்றம், தேச விரோத செயல், அது அழிச்சிட்டு ஓடி போயிட்டான். இவனை ஒன்றுமே பண்ணல, வழக்கு கூட அவன் மேலே போடல. அப்போ என்ன, இந்த அரசாங்கம் இவன்கிட்ட எதில் லாக் ஆகிருக்கு அப்படின்னு தெரியல, புரியுது அவங்களுக்கு. பயப்படுது, எதுக்காக பயப்படுது, எதுக்கு லாக் ஆகிருக்குன்னு தெரியல. மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கலைன்னா அது ஏன்னா மத்திய அரசோட ஆள் தான் அவன் தூண்டி விட்டு அவன் காசு வாங்கிட்டு தான் விஜய் உள்ளே சேர்த்து விட்றேன்னு தான் அவன் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த மாநில அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கும்போது, சரி அதை கூட ஒரு விஷயத்தில் விட்டுலாம், காமெடி பீஸாக எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட, அப்படி யாரும் வேறு யாருன்னா விட்டுருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த திமுக அரசாங்கத்து மேலே வருது. இப்போ இவன் ஒரு முதலமைச்சரை பார்த்து இவன் முட்டாள்ன்றான்னா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இன்னும் காவல்துறை விட்டு வச்சுக்கிட்டு இருக்கு, இந்த அரசு நடவடிக்கை எடுக்கலைன்னா இதுக்கு பேர் பொறுமை இல்லை, கோலத்தனம். ராஜதந்திரமாக முதல்வர் எல்லாம் பண்ணுறாருன்றது இது ராஜதந்திரம் கிடையாது, கேவலம் இது. ஏன்னா இவனெல்லாம் உள்ளே போடாமல் ஏன் வச்சுருக்காங்கன்றது தெரியல. ஸோ இப்படி இவன் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கான், வாய்க்கு வந்தபடி செயல்பட்டுருக்கான். என்ன எதுக்கு இப்படி பேசுகிறானே தெரில. இவனோட பர்சனல் வெஞ்சன்ஸ் அந்த ஃபஸ்ட்டு ஃபேமிலி கூட இவன் சுற்றிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் பிஸ்னஸ் பண்ணுறான் அதுன்னு சொல்லிட்டு இருந்தான். சீட்டு கேட்டால் இவன் டிஎம்கேல தரல. அதனால் வெளியே இவன் சொந்த ஆத்திரத்தை தீர்த்துக்கிறதுக்காக பேசுகிறதுக்கு பொது மேடை தான் கிடைச்சதா? பொது மேடையில் ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமான்ற அடிப்படை அறிவில்லாதவன். அவன் மாட்டு மூளை, ஆளும் பார்த்தா மாடு மாதிரி தான் இருப்பான், வளர்ந்துருப்பான். அவன் மாட்டு மூளைக்காரன். அவன் ஏற்கனவே ஜென்சி புரட்சின்னு கூப்பிட்டான், அப்போயே மாட்டு மூளைக்காரன்னு தெரிஞ்சு போச்சு. அவனை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வச்சுருக்காங்க. இது இப்போ என்ன பண்ண முடியும்? இப்போது நம்மளை மாதிரி பொதுவாக இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ யோசிச்சு பார்க்குறோம். ஆனால் கட்சிக்காரன்லாம் எதுவும் பண்ணதா இப்போ இதே இல்லை, நடவடிக்கை எடுத்ததா இல்லை. இது அவன் இன்னும் கொடூரமாக பேச ஆரம்பிப்பான் எலெக்ஷன் வரும்போது. எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் அறிவிச்சிட்டாங்கன்னா இவங்களால நடவடிக்கை எடுக்க முடியாது, அப்படி கேடு கட்டு கேவலமாக போக வேண்டியதான். எப்படி இருந்த திமுக அப்படி ஆயிடுச்சு அப்படின்றது தான் இப்போ ரொம்ப திமுகவினரே வருத்தப்படக்கூடிய ஒரு சூழலாக இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுக்கு பெண்களோட சப்போர்ட் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும் போது, ஃபேன் சப்போர்ட் இருக்கு. விஜய்க்கு பெண்கள் சப்போர்ட்லாம் கிடையாதுமா, கேடுகட்ட பெண்களோட சப்போர்ட் தான் இருக்குது. சராசரி பெண்களோட சப்போர்ட்லாம், இப்போ நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க, நல்ல இதில் இருக்கிறவங்க சப்போர்ட்லாம் எப்போவுமே விஜய் கிடையாது. விஜய் படத்தை பார்ப்பாங்க, குழந்தைங்களோட ரசிக்கும், தாய்மார்கள் பார்ப்பாங்க, அது எல்லார் படத்தையும் பார்ப்பாங்க. அஜித் படத்தை சில பேருக்கு விஜய் படம் பிடிக்கும், சில பேருக்கு அஜித் படம் பிடிக்கும், சில பேர் சூர்யா படம் பிடிக்கும், அது வேறு. அது ரசிகர்கள்ன்றது ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. ஆனால் இது தற்குறி கூட்டம். இந்த கூட்டம் இது ஒரு கூட்டம் மாதிரி, புரியுதா அவங்களுக்கு? இதெல்லாம் இது ஓட்டு கணக்கிலே சேர்க்க முடியாது, புரியுதா அவங்களுக்கு? ஸோ அந்த மாதிரியான ஒரு கூட்டம். அதை பற்றி அது மொத்தம் 2 லட்சம் பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு பெரிய அளவில் சீனை போட முடியும். 2 லட்சம்ன்றது பெரிய அமௌண்ட். இந்த 7 கோடி பேரில் 2 லட்சம் கிறுக்கர்கள் இல்லாமல் இருக்கு, கொலகாரம் இருப்பான். 7 கோடி பேரில் ஒரு 1%னாலும் கொள்ளை அடிக்கிற மனநிலை, அடுத்தவனை ஆட்டையை போடுறது, அடுத்தவனை காலி பண்ணுற மனநிலையில் மக்கள் இருப்பாங்க. அதே மாதிரி பெண்களில் பார்த்தீங்கன்னா 1% பார்த்தீங்கன்னா தவறான சம்பாதிக்கணும், அது எப்படி வேணாலும் போகலான்றது, அதெல்லாம் எல்லா இதுலேயும் இருக்கிறதா. எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லேயும் அந்த ஒரு சில குறிப்பிட்ட சதவீதம் சைக்கோக்கள், மனநலம் பாதிக்கப்பட்டு, அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டுன்னா வாழ்வியல் ரீதியாக சொல்லலை, பிறவியிலே அப்படியே இருக்கிற கும்பல்,
அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இதெல்லாம் 0.01% இருக்க தான் செய்யுங்க. அந்த 0.01% தான் விஜய் கூட இருக்குது. இப்போ இந்த கூட்டம் 2 லட்சம் பேர் இவங்க எங்கேனாலும் போயிடுவாங்க. அந்த கூட்டத்தை பார்த்த உடனே தமிழ்நாடே இவன் பின்னாடி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. விஜய் பின்னாடி இருக்குது அப்படின்ட்டு. இது ஒரு தற்கொலை கூட்டம். அந்த கூட்டம் இருக்கும். அதுவே கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிச்சுன்னா வெளில வந்துடும். ஓகே சார். சார் இப்போ வந்து அந்த வாக்குகள் வந்து இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நேற்று வந்து ஆதவர்ஜன் அவர்கள் ரஜினி பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அவர் வந்து பயந்து போயிட்டாரு, திமுகவுக்கு பயந்து வெளியில் வந்துட்டார் அரசியலிருந்து அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் வந்து ஃபேன்ஸ் மத்தியில், ரஜினி ஃபேன்ஸ் மத்தியில் என்னாச்சுன்னா விஜய் அவர்களுக்கு நாங்கள் இனிமேல் ஓட்டு போட மாட்டோன்ற மாதிரி ஃபேன்ஸ் பேஜ் எவனுமே வந்து விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்கம்மா. இவன் ஆதவர்ஜனான்றவனை பற்றி நீங்கள் ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்கன்னு தெரில. அவன் ஒரு அனாமத்து. அவன் வந்து என்னன்னா மாமனார் காசை வச்சுக்கிட்டு அங்கங்கே மீடியாக்களுக்கு காசை கொடுத்து, மீடியாக்களுக்கு விளம்பரத்தை கொடுத்து, மீடியாவுக்கு வந்து லைவ் காசு கொடுத்து, மீடியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு விஜய்க்கு ஒரு நடுநிலையாளனாக போயிட்டு இருக்கான். விஜய் காசு கேட்டாலும் அந்த விஜய் வந்து எச்சக்கையில் காக்கா வரட்ட மாட்டான், வாசலில் தண்ணி கூட வைக்க மாட்டான் வரவனுக்கு. ஸோ அப்போ வந்து என்னென்னா இவன் அதை பேஸ் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் பாஸ், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மீடியாக்காரனுக்கெலாம் காசு கொடுத்து விளம்பரத்தை கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்களும் அந்த கேள்வி உங்களுக்கு விளம்பரத்தை கொடுத்துருக்காங்க அதை வச்சுன்னா அதெல்லாம் ஒரு ஆள்னா அவனை பற்றி கேள்வி பொதுச் செயலாளர்னா அவன் காசு கொடுத்து அவன் கொள்கை ரீதியானவன், காசு கொடுத்து பொதுச் செயலாளர் ஆனவன். புரியுதா? நான் உனக்கு செலவு பண்ணுறேன்னா யார் வேணாலும் ஆக்கிடுவாங்க. ஃபுல் செலவை நான் பார்த்துக்கிறேன்னா என்ன இருக்குது? புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்ட அது வந்து லாட்டு சீட்டில் வந்து இவன் சம்பாரித்த காசும் கிடையாது, மாமனார் சம்பாரித்த காசு. இதை கொடுத்துட்டு இவன் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு ஆளுன்னு அவனுக்கு ஒரு மேடை போட்டு அவன் ஒன்று பேசுகிறான், அதை மீடியாவுக்கு பூரா போடுறான்னா அதுதான் காசு கொடுத்து இது பண்ணுறதுன்ட்டு. நான் பேசுவேன், நீங்கள் லைவ் போடுங்க அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணுறது பூரா மெயின் பார்ட்டி அட்டாக் பண்ணுற ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணி அதை வந்து இவன் பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிறது. அந்த மெயின் பார்ட்டிகளும் சொம்பையெல்லாம் இருக்கிறதுனால இப்போ இதை ஜெயலலிதா இருந்து கலைஞர் இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரி இருக்காரு. இவன் வந்திருக்கவே மாட்டான், வீட்டு வாசல்லே இவன் நசுக்கி போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து இவனெல்லாம் வளர விட்டு இவனெல்லாம் ஒரு ஆள்னு பொதுக்கூட்ட மேடையில் போய் முதலமைச்சராக இருக்கான் அவன் இது பேசிட்டு. இப்போ அடுத்து பாருங்க, இன்னும் கேவலமாக உரிமையில் பேச ஆரம்பிப்பான், இன்னும் கேவலமாக பேசுவான். எல்லாம் இவங்க வாங்கி ஆகணும்னு தடவை இது இருந்தால் வாங்கிதான். ஓகே. ஏன்னா ஒரு டைம்ல வந்து ரஜினி அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு ரஜினிக்கு இவன் வந்து ஒரு டுபாக்கூர்மா ஜிம்மு வச்சிருந்தவன்மா. இவனுக்கு ரஜினிகாந்துக்கு என்னம்மா சம்பந்தம் இருக்குது? இவன் ப்ரொடியூசராக இருந்தால் பரவாயில்ல, ஒரு டைரக்டராக இருந்தால் பரவாயில்ல, இல்லை ஒரு நடிகராக இருந்தால் பரவாயில்ல, அந்த ஃபீல்டில் இருந்தால் பரவாயில்ல, ரஜினிகாந்தை பற்றி இவனுக்கு என்ன தெரியும்? ஸோ இந்த மாதிரி தான் இது பண்ணுறேன். இப்போ விஜயை வந்து குழியில் போட்டு புதைக்கிறது அரசியலில் நேரில் இல்லை, முதல்ல ஆதவர்ஜனா தான் கொண்டு போய் இது எலெக்ஷன் முடிஞ்சோடனே கொண்டு போய் எங்கேயாவது குழியில் தள்ளி விட்டு ஓடி போயிடுவாங்க. ஓகே சார். ஸோ ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டைம் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு ஒரு வாக்கு சதவீதம்ன்றது நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அதெல்லாம் எல்லாமே நீங்களா ஒன்று கற்பனை பண்ணிக்கிறது. இப்போ வாக்கு சதவீதம் இருக்குன்னு கற்பனை பண்ணுறது நீங்கள் தான். வாக்கு சதவீதம் போயிடுச்சுன்னு கணக்கு பண்ணுற அவன் ஒரு அனாமத்து டுபாக்கூர்மா, அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்களாக ஒரு பில்டப் கொடுக்குறீங்க மீடியாவிலேருந்து. என்னென்னா வாக்கு சதவீதம் இருக்குது, இவ்வளோ கூட்டம் வந்துச்சு, ஒரு 15% விழுகும், அந்த கவுண்டர் பண்ணி வர்றதுல புலி வருதுன்னு. ஆனால் புளியை மட்டும் பிடிச்சோம்னா நெகம் எனக்கு நேன்னு. ஆமாடா, நெகம் வந்து எப்படி 5 லட்ச ரூபாய்க்கு போகும்டா. ஆனால் புளி பல்லுன்னு 10 லட்ச ரூபாய்க்கு போகணும். கடைசியில் பார்த்தா அது கொட்டையை எடுத்து இந்த புளி, குழம்பு புளி, அதுதான் இது விஜய். புளி நகம் அதுக்கு போகும் இதுக்கு போகுன்னு வாங்க. கடைசியில் அந்த புளி கிடையாது. புளின்னு விஜய் வச்சு படம் எடுத்தாலே ஓடாதுன்றது ஏற்கனவே புளின்னு ஒரு படம் வச்சு தெரியுமா? இதெல்லாம் புளியாச்சி அப்படின்னு சொல்லி புளின்னு பேர் வச்சு அந்த படமே ஓடலை. அப்புறம் எப்படி ரியல் லைஃப்பில் இது புளியாக இருக்கும்? அது எலி தான் பொந்தில் பதுங்க பார்த்துட்டீங்களா? விரட்டினீங்கன்னா புளி வந்து பாயும், இல்லைன்னா ஓடும். எலி வந்து ஆளை பார்த்தோன்னா நைஸாக போய் பொந்துக்குள்ளே பதுந்துடும். இது எலி, இது வீட்டுக்குள்ளேயே பதுங்கி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியான ஒரு இது இல்ல அப்ப இருந்த சதவீதத்துக்கும் இப்போ ரொம்ப சதவீதம் எங்கேமா என்ன சொல்ல வரேன்னா, இல்ல ஃபர்ஸ்ட் வந்து விஜய் அப்படின்னா நிறைய பேர் அட்லீஸ்ட் ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டாவது இருக்கு அப்படின்ற மாதிரி யார் சொன்னா இதெல்லாம் உங்களுக்கு? இது எல்லாமே அவங்க காசு கொடுத்து மீடியால பரப்பி விடுறதுமா. அது சர்வே எடுக்கிறதுன்ற 4 பேர் இருந்திருப்பான். இவன் ஆதவர்ஜனாலும் ஒரு பேனா வச்சுதான் அதை தொலைச்சு விட்டாங்க போல. இங்க கையில வச்சு சுத்திட்டே இருப்பான். அப்புறம் என்ன பண்ணுவான்னா, டெல்லியில வந்து என்னை பேட்டி எடுக்கணும். உனக்கும் டெல்லிக்கு என்னையா சம்பந்தம்? நீங்கள் அனாமத்தான் சுற்றிக்கிட்டு இருக்க. இது ஒரு மீடியாக்காரன் போய் அங்கே ரிப்போர்ட்டர்லாம் அனுப்பி விட்டு 1-to-1 போயிட்டு டெல்லியில் எடுக்கிறான். இந்த நாய் நாளைக்கான திரும்பி வரப்போகுது ரிட்டன். இது எதுக்கு போய் டெல்லியில் போய் எடுக்கிறீங்க? இது பூரா பில்டப் பீலா. காசு கொடுத்து இவங்கள வர வச்சுருவாங்க. ஃப்ளைட் டிக்கெட் போடுறேன்னா இவங்க எங்கே வேணாலும் போவாங்க. புரியுதா அவங்க? போய் அங்கே பேட்டி எடுத்தோன்னே அப்போ டெல்லியில் ஆதவர்ஜனா. இல்லை, நீ அனாமத்து ரோட்டில் சுற்றிட்டு இருக்கவங்கலாம் கொண்டு போய் டெல்லியில் பேட்டி எடுக்கிறேன், ஆப்கானிஸ்தானில் பேட்டி எடுக்கிறேன், இவங்க பண்ணுறது தான்.
காசை வாங்கிட்டு. ஒரு பக்கம் வந்து கரூர் சிபிஐ வழக்கு வந்து போயிட்டு இருக்கு சார். ஸோ இப்போ என்னன்னாச்சுன்னா, நேற்று அதே மாதிரி ஆர்ப்பாட்டத்தில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இல்லை முழு குற்றவாளி அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் வந்துருச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது பிஜேபி காரனுக்கு வந்து எப்படின்னா 2 பேரும் அழியணுன்றது தான் ஒரு இது. இப்போ நீங்கள் சினிமா ரிப்போர்ட்டராக இருக்கிறதுனால இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். கமலஹாசன் ஃபஸ்ட்டு ஒரு ஹிந்தி படத்தில் நடித்தார், ஏக் திஜே கேலியே. அதுக்கப்புறம் சனம் தெரி கசம்னு ஒரு 2வது படம், அது லவ் ஸ்டோரி. அது சூப்பர் ஜாலியான படம். அதில் வந்து பெரிய சீரியஸ் கதையெல்லாம் இருக்காது. அந்த காலகட்டத்தில் என்னென்னா அப்பனை கொண்டுருவாங்க, அதை பகன் பழி வாங்குவான், இல்லை அம்மா இப்போ ஹீரோயினோட அப்பனை கொண்டுருவாங்க, இவன் ஹீரோ பழி வாங்க, இதுதான் கதையாக இருக்கும். அப்போ வந்து அந்த படத்தில் என்னென்னா 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. டெய்லி பாரில் சரக்கு அடிக்க சீட் ஆடுறது, அது பயங்கரமான பார் இருக்கும் பாம்பேயில், அங்கே அப்படியே இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான். அந்த பார் ஓனர் இருக்கான்ல, அவனும் வந்து இவங்களுக்கு பழக்கம். இவங்க 2 பேரையும் உடச்சி, அவனுக்கு வந்து என்ன வைத்திருச்சுன்னா, இவங்க 2 பேரும் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்கல்ல, இவங்களை உடச்சி விட்டு இவங்களை காலி பண்ணணும், ஏதோ தொழிலில் ஏதோ பிரச்சனை வந்துடும். அதான் ஒரு நாள் 2 பேரும் கேஷுவலாக சண்டை போடுவாங்க. திடீர்னு சீட் விளாட் முடித்தோடனே இவனுக்கு ஒரு சுட்டுலாம் போட்டுருப்பான், எல்லாம் வந்து அப்பர் மிடில் கிளாஸ் மாதிரி சண்டை போட்டுருக்கும்போது டப்புன்னு அவன் என்ன பண்ணுவான், இந்த செவுத்தில் அந்த காலத்தில் இந்த கத்திலாம் வச்சுருப்பாங்கல்ல, அதை எடுத்து தொடச்சிக்கிட்டே இருப்பான். யார்? இந்த ஓனர். தொடச்சிட்டோம்னா இவங்க 2 பேரும் சண்டை கொஞ்சம் முத்தும் போது இவன் தொடச்சிட்டே விடுங்கன்னு இந்த கத்தியை கொண்டு போய் பக்கத்தில் காட்டினோன்னே ஒருத்தன் பிடிங்கி இன்னொருத்தனை குத்திடுவான். யார்? ஹீரோயினோடைய அப்பா வந்து ஹீரோ அப்பனை குத்திடுவான். அப்போ இவன் 2 பேரும் சின்ன குழந்தையா இருப்பான். குத்துன உடனே இவன் ஜெயிலுக்கு போயிடுவான், இவன் செத்து போயிடுவான். அப்போ அவன் நினச்சது நடந்துருச்சா? புரியுதா அவங்களுக்கு? அதுக்கப்புறம் கடைசியில் பல லவ்லாம் வரும்போது அப்புறம் தான் கண்டுபிடிப்பாங்க இவனால தான் இந்த இது, இல்லைன்னா கொல்ற அளவுக்கு இல்லை, ரொம்ப சும்மா சண்டை போட்டுருந்தோம்னா டப்புன்னு ஒரு கோவத்தில் டப்புன்னு கத்தியை கிட்ட நீட்டினும் போது கிட்ட கொண்டு வந்து விடுங்கும் போது டக்குன்னு பிடிங்கி கொடுத்துட்டான். இதுதான் பாரதிய ஜனதா கட்சி. அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். 2 பேர்ட்ட எவனையா கத்தியை தொடப்பான் வந்து, இல்லை ஏதாவது ஆயுதத்தை தொடச்சிருக்கும்போது இவன் கடுப்பில் எடுத்து அவனை போட்டுருவான், 2 பேரும் காலியாயிடும். இதுதான் பாரதிய ஜனதா கட்சி எல்லா ஊர்லேயும் செய்யும். அதை தான் இங்கேயும் செய்வான். விஜயை சொரிஞ்சு விட்டு இது பண்ணி விட்டு கொலகாரம் விஜய் தான் அப்படின்ற மாதிரியான மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. விஜய் போலேன்னா அங்கே நடந்தது. இதை தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு அடிப்படை யார், எதுக்காக அந்த கூட்டம் கூடுச்சு அப்படின்னா, அடிமுட்டாளுக்கு கூட தெரியும் இந்த விஜய்ன்றவனை பார்க்கறதுக்காக தான் கூட்டம் கூடியிருக்கு. அப்போ இந்த விஜய் வரலைன்னா இந்த இவ்வளோ பேர் கூடியிருக்க மாட்டான், செத்துருக்க மாட்டான். அதுதானே உண்மை. இதுக்கு எதுக்கு சிபிஐ இவ்வளோ பிடுங்கி விசாரிக்கிறான் 72 நாள்? எல்லாமே அரசியல் கேம் தான். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய் கூட்டணிக்கு வந்தால் விஜய் குற்றவாளி இல்லை அப்படின்ற, அப்போ இன்னொரு ஒரு ஆளை காட்டணும்ல, அதுக்கு திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜியை காட்டுறது. கூட்டணிக்கு வரல அப்படின்னா விஜயவே காட்டிடுறது. ஆனால் மக்கள் மத்தியில் இவங்க 2 பேரும் பிஜேபிக்கு எதிரி. புரியுதா நான் சொன்ன கதை? புரியுதுல்ல? ஒன்று இவனை வச்சு அவனை காலி பண்ணுறது, அவனும் ஜெயிலுக்கு போயிடுவான், இவனும் செத்து போயிடுவான்ற கதை தான் இது. அப்போ வந்து என்னென்னா, விஜயை வச்சு செந்தில் பாலாஜியும் காலி பண்ணுறது, செந்தில் பாலாஜி வச்சு விஜயை காலி பண்ணுறது, இவங்க மஞ்சள் குளிக்கிறது. அது தமிழ்நாட்டில் என்றைக்குமே நடக்காது. இவன் சிபிஐ வச்சுருந்தாலும் சரி, ஆர்பிஐ வச்சுருந்தாலும் சரி. இப்போ வந்து என்னென்னா, செந்தில் பாலாஜி தேவையில்லாமல் எதுக்கு நீ கூப்பிட்ற? செந்தில் பாலாஜி ஒரு மினிஸ்டர். செந்தில் பாலாஜியை நீ விசாரணைக்கு எதுக்கு கூப்பிட்ற? சாட்சியை எதுக்கு கூப்பிட்ற? ஒரு சம்பவம் நடந்தால் மினிஸ்டர் போக மாட்டாங்களா? கும்பமேளா நடக்கப்போ யூபி முதல்வர் போலையா? இல்லை மோடி போலையா வேறு ஆக்சிடெண்ட்டுக்கெலாம்? அப்போ மோடி குற்றவாளியா? இல்லை மோடியை வந்து நீங்கள் சாட்சியாக சேர்ப்பீங்களா? ஸோ இது எல்லாமே அரசியல் திருட்டு கணக்கு. புரியுது? இதை வச்சு நாளைக்கு விசாரணை இருக்குது விஜய்க்கு, ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு கேட்பாங்க, ஏன்னா வரியா இல்லை உள்ளே போறியான்னு. அது பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு முடிவாயிருச்சு அப்படின்னா திங்கக்கிழமை சிபிஐ விட்டுருவான். இல்லைன்னா விஜய் தான் கொலகாரன்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா செந்தில் பாலாஜி திமுக தான் காரணம்னு இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதுக்கானது தான் இந்த ஆதவர்ஜனால அவனோட கைக்கூலி, அவங்களோட டெல்லியோட கைக்கூலி. இவன் காசை வாங்கிட்டு இவன் வந்து நரேட்டிவ் செட் பண்ணுவான். 4 இடத்துல 4 பேர் பேசும்போது அப்படின்ற அந்த மாதிரி மேட்டர் தான் அது. ஓகே சார்.